வணக்கம். குரு பெயர்ச்சி நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 26/5/2026 அன்று கடந்த ஒரு வருடமாக மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் பெயர்ச்சியை கடகராசிக்கு செல்கிறார். இந்த கடகராசிக்கு செல்லக்கூடிய குரு பகவான் எவ்வித நன்மைகளை செய்ய போகிறார்? அதாவது பார்த்தீங்கன்னா, கடகராசி என்பது குரு பகவானினுடைய உச்ச வீடு. அதாவது குரு பகவான் பலமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி கடகராசி. அந்த இடத்திற்கு இந்த குரு பகவான் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். இது என்ன செய்யும் என்று பார்த்தால், பொதுவாகவே குரு பகவான் என்றாலே ஒரு நல்ல கிரகம், எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கிரக பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி கூட ஒரு பயத்தோட மக்கள் பார்ப்பாங்க. ஆனால் குரு பெயர்ச்சி வந்து எப்போ குரு பெயர்ச்சி ஆகும், குரு பெயர்ச்சியால் நமக்கு என்ன நன்மைகள் நடக்க போகுது, எல்லாருமே ஆர்வமாக பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியில் அந்த குரு பெயர்ச்சி. ஏனென்றால் குரு பகவான் என்பவர் ஒரு சுப கிரகம், நன்மை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஆனால் எல்லா ராசிக்குமே நன்மைகளை செய்வாரா என்று நாம் சொல்ல முடியாது. அது வந்து ஒவ்வொரு ராசியினுடைய தன்மையை பொறுத்து மாறுபடும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போ குரு பகவான் உச்சம் பெறப்போகிறார். இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் பல நன்மைகளை செய்ய போகிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னா, கடகராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானால் நாட்டில் நல்ல மழை பொழியும், விவசாயம் செழிக்கும், குறிப்பாக மஞ்சளினுடைய விளைச்சல் அதிகரிக்கும். மஞ்சள் அது மட்டுமல்லாமல் தங்கத்தின் விலை உச்சகட்டத்தை அடையும். ஏற்கனவே வந்து விலை அதிகமாக தான் போய்கிட்டே இருக்கு. இன்னும் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பாகத்தான் இருக்கிறது, குறைவதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. அப்படி ஒரு கிரக நிலையாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது அசூர வளர்ச்சி அடையும். உலகத்தினுடைய முதல் பொருளாதார நாடாக நம்முடைய இந்திய நாடானது ஆகப் போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அது இந்த குரு பகவான் கடகராசியில் இருக்கும்போதே அது நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு பொன்னான சிறப்பான காலகட்டமாக இருக்க போகிறது. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும். தனி மனிதனுடைய வருமானம் என்பது உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு வருடமானது இருக்க போகிறது. பல மாற்றங்களை நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய நாட்டில் பல வளர்ச்சிகளை பார்க்க போகிறோம், பல முன்னேற்றத்தை பார்க்க போகிறோம். குரு பகவான் தான் குழந்தைக்கு காரகன். அவர் கடகராசியில் இருக்கும்போது பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். குரு பார்க்க கோடி நன்மை, அந்த கோடி நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக, அனைத்து மக்களுக்கும் இருக்கக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய ஒரு வருடமானது இருக்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. மேலும் 12 ராசிகளுக்கான குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை நாம் அடுத்தடுத்த பதிவுகளிலே வரிசையாக பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு, உலக மக்கள் அனைவரும் நீடூழி சந்தோஷமாக வாழ எல்லாமல்ல இறைவன் ஸ்ரீ விராட் விஸ்வகர்ம பரபிரம்மத்தை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.